ஓம் ஆம் ஹிரம் க்ரோம் தீம் ஜுவால ஜுவால சூலினி சர்வ துஷ்ட கிரகான் ஹிம் பட் ஸ்வாஹா. இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களுக்கு நவசக்தி பூஜா எந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம ஒரு பரிகார வழிபாட்டு இயந்திரம் பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போறோம். வழிபாட்டு இயந்திரங்கள் அப்படிங்கும் போது நிறைய இயந்திரங்கள் இருக்குது. இந்த பூஜை இயந்திரங்கள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இயந்திரம், சிதம்பர லட்சுமி, குபேர லட்சுமி, இப்படி நிறைய இயந்திரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இப்ப நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற கடவுளை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், சூலினி துர்கா வழிபாட்டு யந்திரம், பரிகார யந்திரம்னு சொல்லலாம். இந்த சூலினி துர்கா யந்திரம் நாம எப்படி உருவாக்குறோம், அதனோட பலன்கள் என்ன, எப்படி வழிபடணும், இதை பற்றி தகவல்கள்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம சூலினி துர்காவோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நம்ம இப்போ நீங்க பாக்குறது சூலினி துர்கால 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, இது நம்ம 2 சைஸ்ல நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்போம். 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு. அதுல 2 வகை வரும். ஒன்னு இப்ப நீங்க பாக்குற மாதிரி இந்த மாதிரி லேஸ் தகடுன்னு சொல்லுவோம், அதாவது கனம் திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய தகடு. ஸோ பெரும்பாலும் இந்த தகடே போதும். இதுவே லைஃப் பாத்தீங்கன்னா 15-20 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இதுவே சில பேர் என்னன்னா அந்த கனமான தகடுல தான் வேணும்னு கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் கார்விங் தான். இது நம்ம வரைகிறது. கனமான தகடுல பாத்தீங்கன்னா செதுக்கிறது. அது ரெண்டுக்கான வித்தியாசம் நம்ம கனமான தகடு இன்னொரு காணொலியில நம்ம பார்க்கும்போது அதை நாங்க காமிக்கிறோம். சோ இந்த சூலினி துர்காவோட முக்கியமான பயன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு இயந்திரங்களை அந்தந்த கடவுள்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த சரியான நாட்கள்ல நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா முழு நம்பிக்கையோட வழிபட்டு வரும்போது கண்டிப்பா நமக்கு பலன்கள் கிடைக்கும். சோ இந்த சூலினி துர்கா தான் நாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாடிக்கையாளர்களுக்கு நாங்க வழங்கிய யந்திரம் அப்படின்னு சொன்னா இந்த சூலினி துர்கா யந்திரம் தான். இதனோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பலன் பாத்தீங்கன்னா பில்லி சூனியத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடியது இந்த சூலினி துர்கா வழிபாடு. நமக்கு யாராவது இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு யாராவது ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா அது நம்மளை அண்ட விடாம காக்கக்கூடியதுல ரொம்ப முதன்மையானது இந்த சூலினி துர்கா வழிபாடு. அடுத்து பாத்தீங்கன்னா கண் திருஷ்டியிலிருந்து காக்கும், கண் திருஷ்டியை போக்கும். அதுக்கப்புறம் இந்த எதிர்மறை சக்திகளின் தாக்கம் எல்லாம் நம்ம குடும்பத்தை தாக்காத அளவுக்கு வெகுவாக குறைத்து கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் எதிரிகளின் சூழ்ச்சிகளை தடுத்து முறியடிக்கும். நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எதிரிகளோட சூழ்ச்சிகள், கண் திருஷ்டிகள், இது எல்லாத்தையுமே தடுத்து முறியடிக்கக்கூடியது. அப்புறம் ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது. வெற்றிகளுக்கான தடை நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடையை நீக்கக்கூடியது. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க இந்த வீடியோல, இதுதான் இந்த கனமான தகடு அப்படின்னு நாங்க சொல்றது. சோ யந்திரங்கள் இந்த மாதிரி கனமான தகடுங்கும் போது கார்விங் பண்ணுவோம், உளிய வச்சு கார்விங் பண்ணக்கூடியது. அதுல வர அந்த படம், அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள் எல்லாமே நாங்க மேனுவலா தான் பண்றது. எங்க கிட்ட மிஷின் ரெடிமேடு யந்திரங்கள் எதுவுமே கிடையாது. இது நம்ம லேசா இருக்கக்கூடிய, திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய யந்திரம். இது திக்கா இருக்கக்கூடிய யந்திரம். எல்லாமே ஆஃப்டர் பாலிஷ், எல்லாமே நம்ம செம்பு, அதாவது செம்பு உலோகத்தாலான தகடுகள்ல செய்யறதா. வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ப வெள்ளி மற்றும் தங்க பாலிஷ் செய்து கொடுப்போம். பெரும்பாலும் இந்த கனம் கம்மியா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா வெள்ளி பாலிஷ் மட்டும்தான் செய்வோம். இந்த மாதிரி கனம் அதிகமா இருக்கிறது தங்க பாலிஷ் கேட்கறவங்களுக்கு தங்க பாலிஷ் நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த கனம் கம்மியா இருக்கிறதே போதும். இந்த 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னா நிறைய எங்ககிட்ட இந்த குறியாடிகள், ஜோதிடர்கள், இவங்க தான் ஹோல்சேலா வாங்கிட்டு போவாங்க. அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. சோ 6 இன்ச்சு நாங்க நேரடி வாடிக்கையாளர்களுக்கு பெரும்பாலும் சஜஸ்ட் பண்றதுல. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க 9 இன்ச்சு, இதுதான் நாங்க எங்ககிட்ட வாங்குற நேரடி வாடிக்கையாளர்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணக்கூடியது. இது நீங்க பாக்குறது வெள்ளி பாலிஷ். நம்ம அந்த மாதிரி செம்பு தகடுல எல்லாமே வரைஞ்சதுக்கு அப்புறம் 6 இன்ச்சு இந்த சைஸ் தான் இருக்கும். இது சூழ்நி கிடையாது. நீங்க பாக்குறது அது சத்ரு சம்ஹார ஸ்ரீ சண்முக சடாக்ஷர சக்கரம், அது வேற யந்திரம். இந்த 9 இன்ச்சு பாக்குறீங்க பாருங்க, இது சூலினி யந்திரம் தான். இந்த 6 இன்ச்சுக்கு 9 இன்ச்சுக்கு என்ன வித்தியாசம்னா 80% மந்திரங்கள் சேமா தான் இருக்கும். இந்த 9 இன்ச்சில் ஒரு 20% மந்திரங்கள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க கிட்ட வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு அவங்களோட ராசி நட்சத்திரத்தை பொறுத்து கொஞ்சம் ஒரு 5% மந்திரங்கள் மாறும். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். எங்க கிட்ட எல்லாமே ஹேண்ட் கார்விங் அப்படின்றதுனால எல்லாமே கஸ்டமைஸ்டு யந்திரங்கள் தான் கொடுப்போம். இந்த சூலினி துர்காவோட பயன்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நம்மளோட சமூகத்துல நம்மளோட மரியாதையை உயர்த்தக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த பயம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி குழப்பமான மனநிலையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து நம்மளை ரொம்ப ஈஸியா காக்கக்கூடியது. சூலினி துர்கா நீங்க இந்த மாதிரி உங்க வீடுகள்ல வாசல்ல வெளியில இந்த மாதிரி மாட்டலாம். இப்ப நீங்க பாக்குறது கோல்டு பாலிஷ் பண்ண தகடு.
நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டா வந்து வாடிக்கையாளர் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் எல்லாமே ஃப்ரேமு பாலிஸ் எல்லாமே முடிச்சு தான் கொடுப்போம். நம்ம இது 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு கனமான தகடுல செதுக்குனது இது. ஸோ இந்த மாதிரி வாசல்களில் மாற்றும் போது அதனோட பலன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல பூஜை ரூம்ல வச்சு வழிபடணும்னு நினைக்கிறவங்க பூஜை ரூம்லயே வச்சு வழிபடலாம். இந்த சூழி துர்கா யந்திரம் வேணும் அப்படின்றவங்க நவசக்தி பூஜா யந்திரத்தை 9840207087 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் மூலமாவும் அனுப்பி வைப்போம். நேரில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து எங்களோட 50 வருடம் அனுபவம் வாய்ந்த ஐயாவை சந்திச்சு நீங்க வாங்கிட்டு போகலாம். அதுக்கான அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். மீண்டும் ஒரு இனிய வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.